மருத்துவ ஆர்வலர் திரு கே நாராயணமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவையோருக்கு வணக்கம். தலைமை உரை ஆற்றி வீற்றிருக்கும் நீதியரசர் திருமதி கண்ணம்மாள் அவர்களுக்கும், புத்தகத்தை வெளியிட்ட எங்கள் பன்முக வித்தகர் முனைவர் திரு சோமவள்ளியப்பன் அவர்களுக்கும், அறிமுக உரை கொடுத்த திருமதி லூர்து மலர் அவர்களுக்கும், சரி, அருமையாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் திருமதி அனுகிரகா அவர்களுக்கும், புலவர் அமுதாம்மா அவர்களுக்கும், பின்புலமாக இருக்கும் திரு புண்ணியமூர்த்தி அவர்களுக்கும் என் வணக்கம். என் சிந்தையெல்லாம் நிறைந்திருக்கும் செந்தமிழுக்கு வணக்கம். தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் நேசித்து தலைமுறை பலவற்றுக்கு நற்பண்புகளையும் தமிழின் பெருமையையும் கற்பித்து ஓய்வு பெற்ற புலவர் அமுதாம்மா அவர்களின் மனதிற்குள் ஒரு பயணம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற புதிய நூல்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டும். தமிழ் ஆசிரியராகவும் ஆற்றல் கொண்ட புலவராகவும் பல ஆண்டுகள் கல்வி பணியாற்றி ஓய்வு பெற்ற மதிப்புக்குரிய அமுதாம்மா பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கலாம். ஆனால் அவரின் தமிழ் உணர்விற்கும் சிந்தனைக்கும் என்றும் ஓய்வில்லை என்பதை இந்நூல்கள் தெள்ளத் தெளிவாக பறைசாற்றுகின்றன. வகுப்பறைகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு தமிழின் இனிமையை ஊட்டிய அவரது அனுபவ முதிர்ச்சியும் ஆழமான சொற்புலமையும் வாழ்வியல் நெறிகளாக இந்நூல்களில் ஒவ்வொரு பக்கத்திலும் மெழுகின்றன. பழந்தமிழின் நயமும் எளிய முறையில் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்நூல்களுக்கு பெருமை சேர்க்கின்றன. இந்நூல்கள் வெறும் எழுத்துக்களின் தொகுப்பன்று. இன்றைய இளைய தலைமுறைக்கு தமிழின் பெருமையையும் பண்பாட்டையும் உணர்த்தும் ஒரு வழிகாட்டி. நாணயம் என்ற சொல்லை வைத்து சித்து விளையாடி இருக்கிறார். எதையாவது கொடுத்தால்தான் எதையும் பெற முடியும். பிரபஞ்சத்திடம் நாம் நிறைய பெறுகிறோம், அதற்கு நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதை வினவுகிறார். மற்றவற்றை மாற்ற முயலாமல் நம்மை மாற்றுவதுதான் சிறந்தது என்பதை சிறப்பாக எடுத்துரைக்கிறார் புலவர் அமுதாம்மா அவர்கள். இப்படி ஏராளமான முத்துக்களை அள்ளி தெளித்திருக்கிறார். ஆசிரிய பணி என்பது அறப்பணி. அதுவே தமிழ் பணியாக மலரும்போது வையகத்தில் அதன் புகழ் என்றுமே நிலைத்து நிற்கும். தமிழ்த்தாயின் அணிகலனாக உருவெடுத்துள்ள இந்நூல்கள் பெருந்திரளான வாசகர்களை சென்றடைந்து மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதற்கிணங்க வாழ்ந்து வரும் எங்களுக்கெல்லாம் தாயாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து எங்களை பெருமைப்படுத்தும் இந்நூலாசிரியர் புலவர் அமுதாம்மா அவர்கள் மேன்மேலும் பல படைப்புகளை படைத்து நல்ல உடல் நலத்துடன் மனைய நிறைவோடும் நீடூழி வாழ மனதார வாழ்த்துகிறேன். சிறிய வெண்பாவில் என்னுடைய வாழ்த்து. வாழ்நாள் முழுதும் வழங்கி தமிழுக்கே ஆழ்ந்த புலமையில் ஆய்ந்தளித்த பாழில்லா நூலிரண்டு நம் மொழியின் நுட்பத்தை சீர் செய்து சாலப் பெருமையாய் சாற்றுமால் காலத்தில் நின்று வாழ்க இந்நூல்கள். வாழியவே நல்லறிஞர். தாய்த்தமிழை தூக்கி உயர்த்தும் அமுதாம்மா என்றும் சிறந்து ஒளிர்க. வாய்ப்பளித்த அமுதாம்மாவிற்கு நன்றி, வணக்கம்.